ஹலோ வணக்கம் அனைவருக்கும். நாம இப்போ நவுனுடைய எக்ஸசைஸை இன்னைக்கு ஆக்சுவலாக போடணும். நவுனை புரிஞ்சுக்கிட்டு, நவுன் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பழைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற எக்ஸசைஸ் நவுனை குறித்து இருக்கிற எக்ஸசைசஸ் போடணும். கூட சேர்ந்து என்ன பண்ணணும்னா, நம்ம புது புக்கில் ஒரு கான்செப்ட் ஒன்று புதுசாக இருக்குது. எல்லாமே நவுனு மட்டும் இருக்கிற கொஞ்சம் கொஸ்டின்ஸு. புது புக்கில் கொஞ்சம் கான்செப்ட் ஒன்று இருக்குது, அதையும் நாம் பார்க்கணும். சரியா? சரி, ஒரே ஒரு புது கான்செப்ட் இருக்கு, நாமினலைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த நாமினலைசேஷன் என்னன்னு தெரிஞ்சுட்டு ஏன் போக மாட்டேங்குது. நாமினலைசேஷன் என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், பழைய கொஸ்டினுக்கு போவோம். இப்போ நவுனுடைய டெஃபினேஷன் திரும்பி பார்த்துருவோம் கொஞ்சம். நேம், நவுன்னா நேம், பெயர். பெயர் அப்படிதானே? பொதுவான பெயர்னா காமன் நவுன், குறிப்பிட்டு சொல்ற பெயர் ப்ராப்பர் நவுன். பொது பெயர் காமன் நவுன், குறிப்பிட்டு சொல்ற பெயர் ப்ராப்பர் நவுன் தான் இருக்குல்ல. இதெல்லாம் காமன் நவுன்ஸு, இது ப்ராப்பர் நவுன்ஸு. காமன் நவுனுடைய கலெக்ஷன், கலெக்டிவ் நவுன்ஸ். பார்க்க முடியாது, தொட முடியாது, பார்க்க முடியாது, தொட முடியாது, உணர மட்டும்தான் முடியும், அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். ரா மெட்டீரியலா, மூலப்பொருள், மூலப்பொருளா பயன்படுவது, ரா மெட்டீரியலா பயன்படுவது, ஒரு பொருளை செய்வதற்கு பயன்படுகிற பொருட்கள் மெட்டீரியல் நவுன்ஸ். இது எல்லாமே சாண்ட், மில்க், வாட்டர், காப்பர், அலுமினியம் எல்லாமே மெட்டீரியல் நவுன்ஸ் சொன்னேன். அப்புறம் முக்கியமான ஷார்ட்கட் இதுதான். இந்த விஷயத்தை என்ன பண்ணியிருக்கணும், படிக்கணும்னு சொன்னேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். வந்து சிக்கி ஒரு இடத்துல வந்துட்டு இடிச்சுட்டு வந்து நிற்கும், இந்த நவுனா நவுன் இல்லையான்னு டவுட் வரும், அந்த இடத்துல இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணணும். டிஒய், டிஐஓஎன், என்இஎஸ்எஸ், எம்இஎன்டி, இஎன்சிஇ, ஏஎன்சிஇ, சிஒய், எஸ்ஐஓஎன், ஏஜிஇ, ஹெச்ஓஓடி, டிஹெச். சரியா? இந்த ஷார்ட்கட்டை என்ன பண்ணணும், இடிச்சுட்டு வந்து நிற்கும் ஒரு இடத்துல, அந்த இடத்துல நாம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஓகே. அப்புறம் நவுன்னா என்னன்னு பார்த்தோம். சிங்குலர் ப்ளூரலுக்கு பார்த்துட்டு இருந்தோம். சில வார்த்தைகளுக்கு என்ன பண்ணும், கம்ப்ளீட்டா மாறும். மேன், மென், ஃபுட், ஃபீட்டு, டூத், டீத்து, கூசு, கீஸ். அப்புறம் யூஎஸ் என்னவா மாறும், ஐயா மாறும். இதை வச்சு ஒரு ஓல்டு கொஸ்டின் இருக்கு, இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் தராங்க. இதை படித்து நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஒரு மார்க். பழைய கொஸ்டின் பேப்பரில் ஒன்று இருக்குது, பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். யூஎம்னா ஏ, அப்போ யூஎஸ்னா ஐ, யூஎம்னா ஏ, ஐஎஸ்னா இஎஸ், ஐஎஸ்னா இஎஸ். சரியா? சரி, அடுத்தது இங்கேயும் பார்த்தோம். ஒய்னா ஐஇஎஸ்ஸாக மாற்றணும். லாரி, லாரிஸ், ஒய்யை தூக்கிட்டு ஐஇஎஸ் போடணும். எஃப் இல்லை எஃப்இ இருந்தால் விஇஎஸ் போட்டுற வேண்டியதான், விஇஎஸ். ரைட். அப்புறம் சில நவுனுக்கு என்ன கிடையாது, சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம் ஒரே ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூரல் கிடையாதுன்னு நாங்கள் படிப்போம். நம்ம இப்படியே படிச்சிருவோம். சிங்குலர் ப்ளூரல் ஒன்று தான். டியருக்கு டியர் தான். ஃபிஷ்ஷு, ஃபிஷ்ஷஸ்ன்னு ஒரு வார்த்தை கிடையாது. கிராமட்டிக்கல் இங்கிலீஷில் ஃபிஷ்ஷஸ்ன்னு ஒரு வார்த்தை கிடையாது. சரியா? ஹேர், ஹேர் தான். ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர். லக்கேஜ், லக்கேஜ். முடிஞ்சா? சரி, இப்போ ப்ளூரல் படித்தோம், ப்ளூரல் எழுதியிருந்தேன் எல்லாத்துக்கும், அப்படி தானே? ஃபூடுக்கு ஃபூடு தான். கவர்னர் ஜெனரல், இதெல்லாம் எப்படி, மதர் இன்லா, ஃபாதர் இன்லா அப்படி வர்றது. சரியா? கவர்னர் ஜெனரலுக்கு கவர்னர்ஸ் ஜெனரல், கவர்னர் ஜெனரல்ஸ் என்ன வரும்னா, கவர்னர் ஜெனரலுக்கு இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. சரிங்களா? கவர்னர் ஜெனரல்ஸ் வரும். ஆனால் இதுக்கு கமாண்டர் இன் சீஃப்னா கமாண்டர்ஸ் இன் சீஃப்னு வரும். கமாண்டர்ஸ் இன் சீஃப். இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பழைய கொஸ்டின் பேப்பர்ல இருக்குது. இதே மாதிரி மேன் சர்வெண்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அதை நாம் என்ன பண்ணிடுவோம், பார்த்துருவோம். அதையும் பார்ப்போம். கவர்னர் ஜெனரல்னா கவர்னர் ஜெனரல்ஸ், கமாண்டர் இன் சீஃப்னா கமாண்டர்ஸ் இன் சீஃப். ஜஸ்ட்
இதை ஒரு தடவை நீங்க பார்த்துட்டா போதும், அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணிடுவீங்க, போட்டுருவீங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோம். அப்புறம் கவுண்டபிள், அன்கவுண்டபிள். காமன் நவுனா கலெக்டிவ் நவுன், கவுண்டபிள், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அன்கவுண்டபிள். இது எதுக்கு படிச்சோம் அப்படின்னா, few countable, little uncountable, many countable, much uncountable. இதுக்கு நாம படிச்சோம். சரியா? அடுத்தது ப்ரோனவுன் படிச்சோம். ப்ரோனவுன் என்னது? நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுறதுக்கு பேரு ப்ரோனவுன். நவுனுக்கு பதிலாக, யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன். முக்கியமான வார்த்தைகள் he, she, it, they, I, we, you, he, she, it, they எல்லாமே. I, we, you, he, she, it, they. ப்ரோனவுன். அடுத்து அட்ஜெக்டிவ். நவுனை பத்தி பேசுறதுக்கு பேரு அட்ஜெக்டிவ். நவுனை பத்தி பேசுறது அட்ஜெக்டிவ். இதெல்லாம் ஷார்ட்கட். நவுன் அட்ஜெக்டிவ் தான் சரியான முக்கியம், பயங்கர முக்கியம். சரியா? இதெல்லாம் ஷார்ட்கட். IVE, OUS, BLE, ABLE, FUL, LES, ENT, ANT, IC எல்லாமே ஷார்ட்கட்ஸ். அட்வர்ப். வேர்பை பத்தி பேசினா அட்வர்பு why, when, where, howங்கிற கேள்விகள். அடுத்தது வேர்பு. வேர்புல நம்ம நேற்று கிளாஸ்ல கூட, போன கிளாஸ்ல கூட சொல்லியிருக்கேன், ஹெல்பிங் வேர்பு, மெயின் வேர்ப்னு ரெண்டு இருக்கு. சரிங்களா? இதுல V1, V2, V3, V1 ING கண்டுபிடிக்க தெரியணும். eat, eats V1, ate V2, eaten V3, eating V1 ING. தயவு செஞ்சு பழைய கிளாஸஸை பார்த்துட்டு வாங்க. பார்க்காம வந்தீங்கன்னா கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். பார்த்துட்டு வாங்க. ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி நவுன் வரும். அந்த நவுனுடைய பேரு ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி நவுன் வரும். அந்த நவுனுடைய பேரு ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். சரியா? ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி நவுன், அந்த நவுனுடைய பேரு ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். அடுத்தது ஆர்டிகல். ஆர்டிகலுக்கு பின்னாடி என்ன வரும்? ஆர்டிகலுக்கு பின்னாடியும் நவுன் தான் வரும். ஆர்டிகலுக்கு பின்னாடியும் நவுன் தான் வரும். ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி நவுன் தான் வரும். இந்த நவுனுடைய பேரு ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். கன்ஜங்ஷன்னா சேர்க்கிற வார்த்தை. சரியா? நவுனை சேர்க்கும், வேர்பை சேர்க்கும், அட்ஜெக்டிவ் எதுனாலும் சேர்க்கும். ஆர்டிகல்லாம் எழுதியிருக்கேன், இங்கே ஆன்சர் போட்டிருந்தேன். இந்த இருக்கு நாம பார்க்காத ஏரியா. இது உங்க பிடிஎஃப் உங்களுக்கு. ஆமாம், பிடிஎஃபா ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செட்டு வீடியோஸ் பார்த்தோம்ல, செகண்ட் ஷெட்யூலுக்கு முன்னாடி முந்தின வீடியோ, அதில் வந்துட்டு என்ன இருக்குன்னா உங்களுக்கு எல்லாருடைய பிடிஎஃப் வேர்டு ஃபைல் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது அதில் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு ஏரியா, நவுன் சம்பந்தமான ஒரு ஏரியா, 11th 12th இருக்கிற ஒரு ஏரியா. ஸோ இதை என்ன பண்ணிடுவோம், ஜஸ்ட் பார்த்துருவோம், என்னன்னு பார்த்துருவோம். சரிங்களா? கேள்வி கஷ்டமா இருக்கணும்னா இந்த ஏரியாவில் தான் இருக்க போறாங்க. நாமினலைசேஷன். நாமினலைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வார்த்தைய நவுனாக்குவது. எந்த வார்த்தை கொடுத்தாலும் அந்த வார்த்தையை நவுனா ஆக்கலாம். ஒரு வார்த்தை கொடுக்குறாங்கன்னா அந்த நவுன, அந்த வார்த்தை என்னவா மாத்துறது, நவுனாக மாற்றுவது தான் நாமினலைசேஷன். எக்ஸாம்பிள், பியூட்டிஃபுல், அழகான அப்படிங்கிறதுக்கு இதுக்கு அர்த்தம். இது என்னது, இது அட்ஜெக்டிவ். இது அட்ஜெக்டிவ். பியூட்டிஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ். நாமினலைசேஷன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கிறோம். இதை நாமினலைஸ் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இதை என்னவா மாத்துங்க, நவுனாக மாத்துங்க. இதை நவுனா மாத்தணும் அப்படின்னா என்ன வரும், இந்த வார்த்தை வரும். டிஒயில முடியுதா, இந்த வார்த்தை வரும். இது ஆப்ஷன்ல இருக்கும். ஆப்ஷன்ல இருந்து தட்டுறது தான். ஆப்ஷன்ல இருக்கும். ஆப்ஷனை பார்க்குறோம், ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கிறோம். TYTION, NESS, MENT, ENC, ANC, CYSION, அப்புறம் ஆமாம் முடிஞ்சு, அவ்வளோதான். CYSION, இது AGE HOOD TH, அது உங்களுக்கு எழுதியிருக்கேன். ரைட், AGE HOOD TH. இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கிறோம். இதை வச்சு ஆன்சர் போட்டுரும். ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கும், சூஸ் பண்ணி போட்டுரும். இருக்கிற புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம்.
இதெல்லாம் வேண்டாம். இந்த இருக்கு பாருங்க, டிசைடட் அப்படிங்கிற வார்த்தைய என்ன மாத்துறாங்க, டிசிஷன்னு மாத்துறாங்க. அவன் அவளுடைய ரெக்வெஸ்ட்டை, இதெல்லாம் மீனிங் கூட வேண்டாம், மீனிங் கூட இப்போ வேண்டாம், நீங்கள் இந்த வார்த்தையை மாத்திரம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். டிசைடட்னா டிசிஷன், ரிவ்யூடு அப்படின்னா ரிவ்யூ, ரிவ்யூ அப்படிங்கிற வார்த்தை, ரிவ்யூ திரும்ப பார்க்கிறது, இதே வார்த்தை நவுனா வரும், இதே வார்த்தை எப்படி வரும், வேர்பா வரும். அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது, இதா இருக்குல்ல, இது V2, ரிவ்யூடுங்கிறது V2, இதுக்கு V1 ரிவ்யூ, ரிவ்யூஸ் தான், ரிவ்யூ ரிவ்யூஸ், இதுதான் என்னது V1, ரிவ்யூடு V2. சரியா? அப்போ இந்த ரிவ்யூங்கிற வார்த்தை வேர்பாவும் வருது, நவுனாவும் வருது. இப்போ இங்கே பாருங்க, இது நவுன், இது நவுன். எப்படி சொல்றேன், ஆர்டிகளுக்கு பின்னாடி நவுனு தான்டா வரும், ஆர்டிகளுக்கு பின்னாடி என்னதான் வரும், நவுனு தான் வரும். அப்ப இது என்னதுதான், நவுனு தான். இந்த இருக்கு வேர்ப், ஹெல்ப்டு. சரியா? இது ஆக்சுவலாக காசிட்டிவ் வேர்ப். இந்த டாபிக் உங்களுக்கு வராது, இதெல்லாம் உங்களுக்கு டாபிக்ல வராது, பேங்க் டாபிக்ல வரும். ஸோ இது பார்க்க வேண்டாம். இந்த இருக்கு வேர்பு. ரிவ்யூங்கிறது நவுன். முடிஞ்சு போச்சா, பிரச்சனை சால்வ் ஆயிட்டா? இது நவுன், இந்த சென்டென்ஸ்ல வேர்ப், வேர்பும் ரிவ்யூ தான், நவுனும் ரிவ்யூ தான். இந்த மாதிரி சில வார்த்தைகள் இருக்கு. ரிவ்யூ அப்படிங்கிற வார்த்தை நவுனாவும் வரும், வேர்பாவும் வரும். ஒன்றும் இல்லைம்மா, புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்க, அதுல இருந்து தான் அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. குரோ, குரோ இல்ல குரு, குரு இல்ல குரோ. இந்த வார்த்தை என்னவா மாத்துறாங்க, குரோத்னு மாத்துறாங்க. குரோத்ங்கிறது நவுன், குரூங்கிறது வேர்ப். சரியா? என்னவா ஆட் பண்றோம், TH, ஷார்ட்கட் ஞாபகம் இருக்கா, TH அதை ஆட் பண்ணிட்டு. அடுத்தது இந்த வார்த்தைலாம் பாருங்க, இதுக்கு இது வேர்பாவும் வரும், நவுனாவும் வரும். தே attempt to answer the question. கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அட்டெம்ப்ட் பண்ணாங்க. சரிங்களா? அடுத்தது he made an attempt, he made an attempt to answer the question. He made an attempt to answer the question. An article, ஆர்டிகளுக்கு பின்னாடி நவுன், ஆர்டிகளுக்கு பின்னாடி நவுன். இந்த அட்டெம்ப்ட் நவுனு, இந்த அட்டெம்ப்ட் வேர்ப். ஆன்சர் பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அட்டெம்ப்ட் பண்ணாங்க. இங்க ஆன்சர் பண்றது மீனிங் அதே மாதிரி தான் வர்ற மாதிரி இருக்கும். இங்க எதை வச்சு கண்டுபிடிக்கணும், ஆர்டிகல் பின்னாடி நவுன். இங்க தே அட்டெம்ப்ட் டு ஆன்சர் தி क्वेश्चन, क्वेश्चन ஆன்சர் பண்றதுக்கு அட்டெம்ப்ட் பண்றாங்க. அட்டெம்ப்ட் வெர்ப், தே சப்ஜெக்ட், இது ப்ளூரல் சப்ஜெக்ட், அதனால ப்ளூரல் வெர்ப். அதே மாதிரி சேஞ்ச், இது நவுன், இது ஃபுல்லா நவுன், சரி இது ஃபுல்லா வெர்ப், இந்த ஏரியா ஃபுல்லா வெர்ப், இந்த சைடு ஃபுல்லா வெர்ப், இந்த சைடு ஃபுல்லா என்னது நவுன். அப்ப இந்த 5 வார்த்தைகளுக்குமே கண்ட்ரோலா இருக்கட்டும், டிசையரா இருக்கட்டும், எஸ்கேப்பா இருக்கட்டும், வேர்பும் நவுனும் என்னதுதான், ஒண்ணுதான். இதே மாதிரி ஒரு வார்த்தை பார்த்தோமா, ரிவ்யூ, ரிவ்யூ அப்படின்னு பார்த்தோம். இந்த வார்த்தை டிசையர் அப்படிங்கிறது வேர்பாவும் வரும், நவுனாவும் வரும், சென்டென்ஸை பொறுத்து. டிசையருங்கிற வார்த்தை சென்டென்ஸ்ல, ஒரு சென்டென்ஸ்ல வேர்பா வரும், இன்னொரு சென்டென்ஸ்ல எப்படி வரலாம், நவுனாக கண்டிப்பாக தாராளமாக அது வரலாம். சரி, அடுத்து ரைட் த நவுன் ஃபார்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா, பியூட்டிஃபுல்,
பியூட்டி அப்படிங்கிறது தான் நவுன். பிரீத் பண்றது நவுன். மூச்சு காத்து இந்த வார்த்தை பிரெத் அப்படிங்கிறது நவுன். பிரீத்ங்கிறது verb. என்டர்ங்கிறது verb. என்ட்ரன்ஸ் ஏஎன்சி இருக்கா, என்ட்ரன்ஸ்ங்கிறது நவுன். நோன்ங்கிறது verb. நாலேஜ் அப்படிங்கிறது நவுன். சரியா? டெஃப்ங்கிற வார்த்தை மட்டும் வேண்டாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இது டெஃப்ன்ட்டு நான் போடணும், வேர்பாவும் வரும் நவுனாவும் வருங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ அது வேண்டாம். ஜெலஸ் அப்படின்னா வைராக்கியம் உள்ள அப்படின்னு அர்த்தம். வைராக்கியம் உள்ள அப்படின்னா ஜெலஸ், வைராக்கியம் அப்படின்னா ஜீல். ஃபெமிலியர் அப்படிங்கிறதுக்கு ஃபெமிலியாரிட்டி. அர்த்தம் ஒண்ணுதான். ஃபெமிலியர்னா அட்ஜெக்டிவ், ஃபெமிலியாரிட்டினா நவுன். என்டர் உள்ள போறது, உள்ள போகிற இடத்துக்கு பேரு என்ட்ரன்ஸ். நவுனு இது வேர்ப். பிரீத்ங்கிறது வேர்ப், பிரெத்ங்கிறது நவுன். அக்செப்டுக்கு அப்புறம் அக்செப்டன்ஸ். அக்செப்ட்ங்கிறது வேர்ப், அக்செப்டன்ஸ்ங்கிறது நவுன். டேஞ்சரஸ்ங்கிறது அட்ஜெக்டிவ், ஓயூஎஸ்ல முடியுது அட்ஜெக்டிவ். டேஞ்சருங்கிறது நவுன். கொஞ்சம் ஹை லெவலா போறேன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் நம்ம புக்ல இருக்கிற ஏரியா. ஸோ நாம கொஞ்சம் பார்க்கணும். இதெல்லாம் வந்து தட்டிடலாம். சரிங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. தட்டிடலாம்னு மனப்பாடம் பண்ணிடலாம் இல்லை, புரிஞ்சுக்கிடலாம். புரிஞ்சுக்கிட்டே நம்ம போடலாம், கஷ்டமா இருக்காது. நம்மளால போட முடிஞ்சதா தான் இருக்கும், போட முடியாம இருக்கு. அதான் இங்க வச்சு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ல டம்மி ஆயிடும். இதா இருக்குல்ல, எப்படி நாமினலைசேஷன் போடணும்னு காமிச்சிட்டேன். அட்மயர், அட்மிரேஷன், அரைவ்ங்கிற வார்த்தை அரைவல். இந்த வித்தை மட்டும் நான் கொஞ்சம் டைம் ஆகட்டும், இந்த ஏரியா முடியட்டும், செகண்ட் ஷெட்யூல் முடியட்டும், அப்புறம் இந்த ஏஎல் கதையை சொல்லித்தார். ஷார்ட்கட், ஷார்ட்கட் ஆங்கிலத்தில் ஷார்ட்கட் உண்டு. ஷார்ட்கட்டுகளை நாமல் படிப்போம், ஸோ அது ஈஸியாக்கி விடும். இந்த ஷார்ட்கட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதில் தான் இந்த ஏஎல்லாம் வரும். கேர்லெஸ்ஸு, கேர்லெஸ்னஸ். ஃபெயிலு, ஃபெயிலியர். இன்க்ளூட் வேர்பு, இன்க்ளூஷன் நவுன். நெஸ்ஸு, ஷன் எல்லாமே இருக்கும். இன்டென்ஸ், இன்டென்சிட்டி. பனிஷ், பனிஷ்மெண்ட். இப்போ இந்த ஏரியா புது புக்கில் இருக்கிற ஏரியா, நியூ புக்கு ஏரியா. ஸோ பெரிய கத்தி எடுத்து சொருகணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து தான் எடுப்பாங்க. புது புக்கு ஏரியா. இன்னொன்று, நம்ம ஆட்கள் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை ரொம்ப பார்க்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து கேள்விகள் வர வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அதனால தான் ஒரு தனியாக நம்ம ஒரு டாப்பிக்காக நாம் பார்க்குறோம். கூட சேர்ந்து இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா பழைய கொஸ்டினுக்கு ஜம்ப் பண்ணுவோம். பழைய கொஸ்டின், பழைய கொஸ்டின், பழைய கொஸ்டின். நவுன் மட்டும் இல்லை, பார்ட் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே. நவுன், ப்ரோனவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஸ்டின் எடுத்திருக்கேன். மெயினாக நவுனில் தான் எடுத்து. இப்போ ஃபைண்ட் அவுட் தி ஆட் வேர்ட் இப்படின்னு கேட்பாங்க. ஃபைண்ட் அவுட் தி ஆட் வேர்டுன்னு சொல்லி முடிச்சுடுவாங்க. ஆட் வேர்ட்னா என்னது அப்படின்னா 3 அட்ஜெக்டிவ் இருக்கும், ஒரு நவுன் இருக்கும். நவுனை நீங்கள் சூஸ் பண்ணணும். சரியா? அப்புறம் 3 ப்ரிப்போசிஷன் இருக்கும், ஒரு ப்ரோனவுன் இருக்கும். அப்போ ப்ரோனவுனை சூஸ் பண்ணணும். அதே மாதிரி 3 நவுன் இருக்கும், ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கும். அட்ஜெக்டிவை நீங்கள் சூஸ் பண்ணணும். இல்லைன்னா 3 வேர்ப் இருக்கும், ஒரு அட்வர்ப் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? அட்வர்பை சூஸ் பண்ணணும். எந்த ஒரு விஷயம் பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்கு கரெக்டாக பொருந்தி வரலையோ இதுதான் ஆட் ஒன். இதா இருக்குல்ல, இது ஆட் ஒன், இது ஆட் ஒன், இது ஆட் ஒன், இது ஆட் ஒன். கரெக்டாக வரல இல்லை, அது 3 ப்ரிப்போஷன் வருது, 4மே ப்ரிப்போஷனாக வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் 1 மட்டும் ப்ரோனவுனா வருது, அதுதான் ஆட் வேர்ட். ஸோ பார்ட் ஆஃப் ஸ்பீச் கண்டுபிடிக்க தெரியும். இந்த வித்தைக்கு தான் நல்லா நம்ம கிளாஸில் நாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதாவது ஆன்லைன் கிளாஸ்னால கொஞ்சம் இதுக்கு இடிக்குது. இதை முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு இதை தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நல்ல வார்த்தைகளை எடுத்துட்டு இந்த வார்த்தை இது, இந்த வார்த்தை இது அப்படி இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட் பார்ட்டிசிபல் நான் ஃபைனைட் வேர்ப் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம்
நல்லா புரியும், இந்த விஷயம் நல்லா புரியும். அதுக்கப்புறம் நாம இந்த வார்த்தைகள் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்குள்ள இன்னும் நல்லா போகும். கிளவர், கிளவர்ங்கிற வார்த்தை என்னது? ஹீ இஸ் எ கிளவர் பாய். எப்படிப்பட்ட பையன்? கிளவரான பையன். கிளவருங்கிறது அட்ஜெக்டிவ். அடுத்தது ஹீ இஸ் எ ஸ்ட்ராங் பாய். எப்படிப்பட்ட பாய்? ஸ்ட்ராங் ஆன பாய். ஸ்ட்ராங்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஹீ இஸ் எ குட் பாய். எப்படிப்பட்ட பாய்? குட்டான பாய். குட்ங்கிறது அட்ஜெக்டிவ். ரைட், மூணுமே அட்ஜெக்டிவ்னு தெரிஞ்சிச்சுனாலே இதுதான் ஆன்சர்னு போட்டுடலாம். இது ஆக்சுவலா என்னதுன்னா ப்ரிப்போசிஷன். ஒரு சென்டென்ஸை போட்டு பார்த்தா வேலை முடிஞ்சிருச்சு. We went beyond the river. We went beyond the river. ரிவரை தாண்டி நாங்க போனோம். We went beyond the river. Beyond preposition, river prepositional object. பழைய வீடியோ தயவு செஞ்சு பார்த்துருங்க. சரியா? ப்ரிப்போசிஷன் வீடியோ எல்லாம் 3வது வீடியோன்னு நினைக்கிறேன். பார்ட் ஆஃப் ஸ்பீச் பார்ட் 2 இருக்குது. அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருங்க. பியாண்டுங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். இப்போ அதுதான் ஆட் வேர்ட். முடிஞ்சா? அடுத்து எதை கண்டுபிடிக்கணும்? அவனையும் கொடுத்துட்டான். ஃபைண்ட் அவுட் தி ஆட் ஒன். வேர்பை கண்டுபிடிக்கணும். லாஸ்ட்ங்கிறது adjective. This is the last class. எப்படிப்பட்ட கிளாஸ்? லாஸ்ட் கிளாஸ். This is the final exam. எப்படிப்பட்ட எக்ஸாம்? ஃபைனல் எக்ஸாம். He is a truthful person. எப்படிப்பட்ட பர்சன்? ட்ரூத்ஃபுல் பர்சன். He lost his wallet. வாலெட்னா பர்ஸ். He lost his wallet. லாஸ்ட்ங்கிறது என்னது? verb. verb தான் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் தான் ஆன்சர். சடார் சடார்னு பார்த்த உடனே என்ன பண்ணிடலாம்? டிக் பண்ணிடலாம். அடுத்து a dash of dash chased few dash. சரி, few few fewனா என்ன அர்த்தம்? கொஞ்சம்னு அர்த்தம். எப்படி ஆப்ஷன் எலிமினேட் பண்றேன்னு பாருங்க. fewனா என்ன அர்த்தம்? கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். few பின்னாடி சிங்குலரே வராது. நல்லா பாருங்க. few boys, few girls, few bags, few classes, few chickens. fewனா கொஞ்சம். கவுண்டபிள் நவுனுக்கு யூஸ் பண்ணுவோம். கவுண்டபிள் நவுனுக்கு ப்ளூரல் வரும். சரிங்களா? ஸோ கவுண்டபிள் நவுன் ப்ளூரல் வரும். அன்கவுண்டபிள் லிட்டில் தான் அன்கவுண்டபிள் நவுனுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் ப்ளூரல் வராது. ஸோ ஃபியூக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ப்ளூரல் வரும். இது ரெண்டில் ஒன்று தான் ஆன்சர். அடுத்தது a team of apes-ஆ இல்லை troop of apes-ஆ அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் ஆன்சர் போட்டுடலாம். troop of apes chased few chickens. A troop of apes chased few chickens. அடுத்து இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? எப்படி போடணும் ஆன்சர் போடுறது எப்படின்னு மட்டும் சொல்லுவோம். அப்ராடுங்கிற வார்த்தை நம்மளுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கிறோம். கார்ட்டூனுங்கிற வார்த்தை ஈஸி. கார்ட்டூன்னா ஒரு படத்துடைய பெயர், ஒரு பிக்சருடைய பெயர். ஸோ இது நவுன் எடுத்துக்கலாம். அப்போ 3வது இடத்துல டூ வரும். இது மட்டும்தான் இருக்கா? வேற ஆப்ஷன் இருக்கா? இது மட்டும்தான் இருக்கு. இதுதான் ஆன்சர். கார்ட்டூனை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் போட்டுக்கலாம். கார்ட்டூனை வச்சு ஆன்சர் போட்டுக்கலாம். மற்றது எப்படின்னு சொல்லணும். ப்ளூ ஸ்கை, ப்ளூ பென். எப்படிப்பட்ட ஸ்கை? ப்ளூ ஸ்கை. எப்படிப்பட்ட பென்? ப்ளூ பென். ப்ளூங்கிறது அட்ஜெக்டிவ் இருக்கா? அட்ஜெக்டிவ். டேர், he dared to fight me. ஒரு சென்டென்ஸ் எழுதுறோம்னா என்ன அர்த்தம்னா, அவன் என்னையே சண்டை போடுறதுக்கு துணிஞ்சிட்டான். துணிகிறது, தைரியமா ஒரு விஷயத்த பண்றதுக்கு பேர் தான் டேர். தைரியமா ஒரு விஷயத்த பண்றது verb. பண்றது verb.
டேட்ங்கிறது verb. சரியா? சண்டா. அடுத்தது அப்ராட் கண்டிப்பா அப்போ adverb. அப்ராட் எப்படி adverb ப்ரூவ் பண்ணணும்ல. he went. சட்டுன்னு என்ன பண்ணிடணும், சென்டென்ஸ் போட்டுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சுமா. சரிங்களா? இந்த வார்த்தையை வச்சு என்ன பண்ணிடணும், ஒரு சென்டென்ஸ் உருவாக்கு. he went abroad. he went where? எங்க போனாரு? அப்ராடு போனார். அப்ராடுங்கிறது adverb. முடிஞ்சா 3 1 2 4. அதே கதை ஆப்ஷன் நான் வைக்கல, எனக்கு தான் வைக்கல, இது ஈஸிங்கிறதுனால. பிளான் ஆர்டிக்கல், பிளானுங்கிறது நவுன். எந்த இருக்கு? ஐ லிவ் ஹியர். லிவ்ங்கிறது verb. இந்த இருக்கு 2 3. இதை பார்ப்போம். ஐ ஹாவ் அ கிஃப்ட் ரேப்பர். எப்படிப்பட்ட ரேப்பர்? நீங்க பாத்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, இந்த வார்த்தைலாம் இந்த வார்த்தைலாம் இருக்குல்ல, இந்த நான் வட்டம் போடுற வார்த்தைகள்லாம் ஆக்சுவலா இதுவா இருக்கு, இட்டாலிக்ஸா இருக்கு. அது தெரியுதான்னு தெரியல, தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இட்டாலிசைஸ்டு வேர்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ரேப்பருங்கிறது நவுன். எப்படிப்பட்ட ரேப்பர்? கிஃப்ட் ரேப்பர். ரேப்பர்னா நவுன். எப்படிப்பட்ட ரேப்பர்? கிஃப்ட் ரேப்பர். கிஃப்ட்ங்கிறது தான் கேட்டிருக்காங்க. கிஃப்ட்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஷீ வாக்ஸ் ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்லி அப்படின்னு ஒரு வார்த்தை கிடையாது, ஒரு வார்த்தையே கிடையாது. சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஷீ சப்ஜெக்ட், வாக்ஸ் verb. அவ எப்படி நடக்கிறா, அவளை பத்தி சொல்லுதா, அவன் நடக்கிறத பத்தி சொல்லுதா? அவன் நடக்கிறத பத்தி சொல்லுது. ஷீ வாக்ஸ் ஹவு ஃபாஸ்ட். ஒய், வென், வேர், ஹவு adverb. ஸோ ஃபாஸ்ட்ங்கிறது adverb. மேட்ச் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. சரியாயிட்டா? அடுத்தது அப்படின்னா ஒன்னுன்னு அர்த்தம். இல்லைன்னா ஒன்னுன்னு அர்த்தம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பாய்ஸ்னு போட மாட்டோம், பாய்ன்னு தான் போடுவோம். அண்ட் எலிஃபேண்ட்ஸ்னு போட மாட்டோம், அண்ட் எலிஃபேண்ட்னு தான் போடுவோம். சரியா? கேங்ஸ் வராது, கேங்ஸ் வராது. தீஃப். தீஃப். தீஃபுக்கு ப்ளூரல் என்னது? எஃப் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? பிஎஸ் போடணும். தீவ்ஸ். இதுதான் ப்ளூரல். சரியா? அப்ப இதுதான் ஆன்சர். A gang of thieves. இது வராது. gang of thieves. attached the village இல்ல, attacked the village. இந்த கொஸ்டின்ல தப்பா இருக்கு. attacked the village. TNPC கொஸ்டின் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். நாம தான் என்ன பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரைட். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ் நீ கிளாஸ் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சேன், அதுக்கு நம்ம போவோம். இதுவும் டைப் ஆஃப் சென்டென்ஸ். டைப் ஆஃப் சென்டென்ஸுக்கு போவோம், இதை முடிச்சுட்டு வரும். சரியா? ஆக்ஸுக்கு ப்ளூரல் ஆக்ஸ்டன். போட்டிங்கன்னா ஒரு மார்க். சரியா? நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் சொல்ல முடியுதான்னு பாருங்க. ஃபிஷ்ஷுக்கு ப்ளூரல் என்னது? ஃபிஷ்ஷுக்கு ப்ளூரல் ஃபிஷ் தான். சரியா? அடுத்தது இந்த வார்த்தை நான் சொல்லி கொடுத்தேன். ஃபெரி. ஒயில முடிஞ்ச ஐஇஎஸ். அப்போ ஃபெரிஸ். ஃபெரினா என்னதுன்னா போட் ரைடு. போட் ரைடு. போட்ல இந்த கரையில இருந்து அந்த கரை வரைக்கும் போறீங்கன்னா அது பேர் ஃபெரி. சரியா? which of the plural forms is correct ன்னு கேட்டிருக்கேன். இப்போ பாசர் பை அப்படின்னா நீங்க இருக்கிறீங்க, உங்களை அப்படியே உங்க பக்கத்துல ஒருத்தர் நடந்து போறாருன்னா அவர் தான் பாசர் பை. ரோட்ல நடந்து போறோம், பக்கத்துல ஒருத்தர் நடந்து போறாருன்னா அவர் தான் பாசர் பை. அதுக்கு ப்ளூரல் பாசர் பைஸ் இல்ல, பாசர்ஸ் பை. சரியா? அதுக்கு ப்ளூரல் பாசர்ஸ் பை. அது கரெக்டா. அடுத்தது பிரதர் இன் லா அப்படின்னா பிரதர் இன் லாஸ் கிடையாது, பிரதர்ஸ் இன் லா. பிரதர் இன் லானா பிரதர்ஸ் இன் லா. அடுத்தது ரன்னர் அப். ரன்னர் அப்னா என்னது? வின்னருக்கு பின்னாடி வர்றது ரன்னர். ரன்னர் அப் அப்படின்னா
ரன்னர் அப்ஸ் இல்ல, ரன்னர்ஸ். ரன்னர் அப்னா ரன்னர்ஸ் அப். அடுத்தது கமாண்டர், கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னா கமாண்டர் இன் சீஃப்ஸ் இல்ல, ஏற்கனவே சொன்ன கமாண்டர்ஸ் இன் சீஃப். கமாண்டர்ஸ் இன் இந்த ப்ளூரல் எல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கணும் பார்த்துக்கணும். இதுக்கு பேரு காம்பவுண்ட் நவுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் ப்ளூரல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முன்னாடி போடணுமா பின்னாடி போடணுமாட்டு ஒரு குழப்பம் இருக்கும். கமாண்டர்ஸ் இன் சீஃப், ரன்னர்ஸ் அப், பிரதர்ஸ் இன் லா. பாசர் பைக்கு அதே மாதிரி பாசர்ஸ் பை. அடுத்து கிராஜுவலி adverb. He spoke. பேசணும். கிராஜுவலினா மெதுவாக, கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக ஏத்திக்கிட்டே போறது கிராஜுவலி. He spoke gradually. கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் ஏத்திக்கிட்டே போறது தான் கிராஜுவலி. சரியா? He increased his level gradually அப்படின்னு போடணும். He spoke how, எப்படி பேசினா கிராஜுவலா பேசணும். அதே மாதிரி he spoke slowly. He spoke how slowly. ஐயோ வேர்ப்னு போடுறேன், வேர்ப் இல்லை, இது அட்வர்ப். ஸ்லோலிங்கிறதும் அட்வர்ப். வெல்லுங்கிற வார்த்தை என்ன? He spoke well. எப்படி பேசினா? எப்படி பேசினா? நல்லா பேசினா. He spoke how gradually. He spoke how slowly. He spoke how well. இது மூணுமே adverbs. பியூட்டிஃபுல்ங்கிற வார்த்தை ஏற்கனவே பார்த்துட்டோம். adjective. He is a beautiful person. எப்படிப்பட்ட பர்சன்? பியூட்டிஃபுல் பர்சன். பியூட்டிஃபுல்ங்கிறது adjective. இத பார்த்தோமா? யூஎஸ்ல வந்துச்சுன்னா என்னன்னு மாத்தணும்? ஐன்னு மாத்தணும். சரியா? யூஎம்னா ஏ, யூஎஸ்னா ஐ. அலுமினஸ், அலுமினை. அலுமினஸ், அலுமினை. நிறைய எக்ஸாம்பிள் பார்ப்போம். இருக்குல்ல, கேக்டஸ், கேக்டை. பாக்டீரியம், பாக்டீரியா. மீடியம், மீடியா. அப்போ யூஎஸ்னா ஐ, யூஎம்னா ஏ, ஐஎஸ்னா இஎஸ். கிரைசிஸ், கிரைசஸ். ஹைபோதெசிஸ், ஹைபோதெசஸ். சரி, அடுத்தது டாட்டர் இன் லா. இதை போயிட்டணும். மேன் சர்வெண்ட். முக்கியமான கொஸ்டின். இது நிறைய பேருக்கு தெரியாது. இது கொஞ்சம் என்ன சொல்றது, குழப்பற ஒரு கொஸ்டின். இதுக்கு மென் சர்வெண்ட்ஸ்னு ரெண்டு வார்த்தை இருக்கு. ரெண்டு வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? ப்ளூரல் போடணும். மேனுக்கு மென், சர்வெண்ட்டுக்கு சர்வெண்ட்ஸ். மேன் சர்வெண்ட்னா ப்ளூரல், மென் சர்வெண்ட்ஸ் மொத்தமா ஒரே வார்த்தை தான். அதுக்கு பேர் காம்பவுண்ட் வேர்டு தான் இருக்குல்ல, சேர்த்து இருக்கிற வார்த்தை. மேன் சர்வெண்ட்னா மென் சர்வெண்ட்ஸ். நீங்க நினைப்பீங்க சிங்குலர் ப்ளூரல் ஈஸின்னு, டக்குன்னு ஒரு ட்விஸ்ட் வச்சுருவாங்க. ஒரு ட்விஸ்ட் வச்சுருவாங்க, தெரியாம போயிடும். மேன் சர்வெண்ட்ல அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் தான். இல்லை 2018 கொஸ்டின். மேன் சர்வெண்ட், மென் சர்வெண்ட்ஸ். அடுத்து find out the odd word. Find out the odd word. Ground. Groundனா ஒரு இடம். Noun. The playground, football ground, cricket ground, school ஒரு இடம். Noun. லேபும் ஒரு இடம். Noun. Hard. Hard அப்படிங்கிற வார்த்தை. He has a hard bat. பேட் வச்சுருக்கோம். பேட், கிரிக்கெட் பேட். கிரிக்கெட் பேட் எப்படிப்பட்ட பேட் வச்சிருக்காரு? ஹார்டான பேட் வச்சிருக்காரு. அதாவது நல்லா ஸ்ட்ராங்கான பேட்டுன்னு சொல்றோம். ஹார்ட் அப்படிங்கிற வார்த்தை
நவுனு கிடையாது. அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா எப்படிப்பட்ட பேட்டு? ஹார்டு பேட்டு. ஹார்டுங்கிறது ஆக்சுவலா அட்ஜெக்டிவ். அப்ப இதுதான் ஹார்டு ஒன் அவுட். சரியா? இதுதான் என்னது? ஹார்டு ஒன். அடுத்து டாட்டர் இன்லா அப்படின்னா டாட்டர்ஸ் இன்லா. டாட்டர் இன்லானா டாட்டர்ஸ் இன்லா. மதர் இன்லானா மதர்ஸ் இன்லா. ஃபாதர் இன்லானா ஃபாதர்ஸ் இன்லா. சரியா? சரி, நான் விட்ட கதைக்கு வரேன். 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு. 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ். இது 5 நிமிஷம் கிளாஸ் தான், அதனால டாபிக்ல இன்க்ளூட் பண்ணல. இது கூட படிச்சு ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின் மார்க் இருந்தா இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். கொஸ்டின் மார்க் இருந்தா என்னது? இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ், கேள்வி வாக்கியம் அப்படின்பா. இதா இருக்கா? கொஸ்டின் மார்க் இருக்கு. அப்ப இதுதான் என்னது? இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். அடுத்து இதா இருக்கு எக்ஸ்கிளமேட்டரி மார்க். எக்ஸ்கிளமேட்டரி மார்க் இது இருந்துச்சுன்னா எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். அடுத்தது மூணாவது கட்டளை வாக்கியம்னு நாம சொல்ற இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். கட்டளை வாக்கியம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னா கட்டளை வாக்கியம். இதா இருக்கு ப்ளீஸ் அவாய்ட் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பேக்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எப்பவுமே V1ல ஆரம்பிக்கும், வேர்ப்ல ஆரம்பிக்கும். ப்ளீஸ் அவாய்ட், ப்ளீஸ் அவாய்ட் அதுதான் இந்த வேர்ப். சரிங்களா? ஆக்சுவலாக அவாய்டு ப்ளீஸுங்கிறது கெஞ்சி கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ வேர்ப்ல ஆரம்பிக்கிறது கட்டளை வாக்கியம், அதாவது கமாண்ட். கட்டளை வாக்கியம் இல்லை, கமாண்டு. ஆர்டர் ரெண்டு ஒன்று தான். கமாண்ட் ஆர்டர் கூட சேர்ந்து ரெக்வெஸ்ட், ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கனாலும் அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் த யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பேக்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஆன்சர் வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவதுக்கு 4, மூணாவதுக்கு 2, இதுக்கு 3. கடைசியா இந்த 3 டைப் இன்டராகேட்டிவ், எக்ஸ்கிளமேட்டரி, இம்பரேட்டிவ், இது 3 இல்லைன்னா நீங்க என்ன போடணும்னா அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னு போடணும். சரிங்களா? இந்த 3 இல்லைனாலே அசர்ட்டிவ் சென்டென்ஸ் தான். கமாண்ட், ஆர்டர், ரெக்வெஸ்ட் கொடுக்குற இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்கிளமேட்டரி மார்க்கு எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ், இல்லை கொஸ்டின் மார்க்கு இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். 3 இல்லைனாலே அசர்ட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. பேசிக்கா இதுக்கு தமிழ்ல பேரு செய்தி வாக்கியம். எஜுகேஷன் ரிஃபைன்ஸ் ஒன்ஸ் மைண்ட். அசர்ட்டிவ் சென்டென்ஸ், செய்தி வாக்கியம். 3மே இல்லைன்னா கண்டிப்பா அது என்னதுதான்? செய்தி வாக்கியம் தான். சரியா? அப்புறம் இங்க மேட்ச் பண்ணணும். டயல் 108 இது ஈஸி. சரியா? எக்ஸ்பிளைன் கிளியர்லி, லிசன் கேர்ஃபுல்லி, ஃபைண்ட் அ ஃபோன் எல்லாமே என்னது? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். மேட்ச் பண்ணணும். ஃபைண்ட் அ ஃபோன், டயல் 108, எக்ஸ்பிளைன் கிளியர்லி, லிசன் கேர்ஃபுல்லி. இதுவும் போட்டாச்சு. நாம சென்டென்ஸ் டைப்ஸு, பார்ட் ஆஃப் ஸ்பீச்சு எல்லாமே போட்டாச்சு. பழைய கொஸ்டின்ல இருக்கிற ஏரியா கவர் பண்ணியாச்சு. இது எல்லாத்துக்கும் தாண்டி கொஸ்டின் ஒருவேளை மிஸ் ஆகுது அப்படின்னா நாம் 5 வருஷ கொஸ்டின் பேப்பர் நான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன். அந்த 5 வருஷ கொஸ்டின் பேப்பரையும் நாம் சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 2019 சால்வ் பண்ணுவோம். 19க்கு அப்புறம் 18, 18லேருந்து 17, 17லேருந்து 16 அப்படியே போகும். சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். உங்களுக்கு ஒரே ஒரு இடம் தான் இடிக்கும். எந்த இடம் தெரியுமா? சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் மட்டும்தான் இடிக்கும். எதுவுமே இடிக்காது. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? அந்த கொஸ்டின் பேப்பர் 5 கொஸ்டின் பேப்பர் 5 நாள் சால்வ் பண்ணுவோம். இந்த ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5 கொஸ்டின் பேப்பர் 5 நாள் சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணும்போது நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிடும். சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் மட்டும் நம்ம படிக்க வேண்டிய ஏரியாவில் படிச்சுட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ். கிராமர்ல ஒரு மார்க் கூட மிஸ் ஆகாம
தட்டி தூக்கிடுறோம். சரிங்களா? கிளாஸ் முடிஞ்சது. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்.